ஞானத்தை கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். முதல் கடையில என்ன வரும்? விஷயத்தை பார்த்து பயந்துடாதீங்க, நம்ம ஆழகால விஷயம்லாம் நம்மளுக்கு தள்ளிடுங்க, நீங்க கடையில மட்டும் நிறுத்தாதீங்க அப்படின்ற. அப்போ மெடிசன் வேலை செய்யும்போது நம்ம ஏற்ற பெருவியாதியில் நம்மளுக்கு 63 பிறவியோட குஷ்டரோகம் எங்கெங்க இருக்கோ தெரியல, அதில் வெளியில கிளம்பி வரும். விட்டுருங்க, போறது போட்டோம். நீங்கள் சாட்சியாக வந்து பாருங்க, வேஸ்ட் தாட்ஸ் போகுது, நெகட்டிவ் தாட்ஸ் போகுது, எல்லாமே போயிடும். ஆனால் கடையிறது மட்டும் என்ன பண்ணக்கூடாது? பாசிட்டிவ் தாட்ஸ் அடைஞ்சிக்கிட்டே இருந்தா அப்புறம் நம்மளுக்கு பாசிட்டிவ் தாட்ஸை தவிர ஒரு வேஸ்ட் தாட்ஸ் வராது. அதுக்கு முக்கியமானது ஞானத்தை மனன சிந்தனை செய்யணும். அதனால சிவபாபா கூட சொல்றாரு, நம்ம பிகே ஆனோம்னா ஆமா குரோது கோவம் என்ன பிகே ஆகிறதுக்கு முன்னாடி கூட இவ்வளோ கோவம் இல்லை, இப்போ என்ன இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் மருந்து வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் 40 வருஷம் கழிச்சு கூட இப்போதான் மருந்து வேலை செய்யுதுன்னா அது வந்து நம்புற மாதிரி இல்லை. முதல்ல தான் இதெல்லாம் இல்லையா? அப்போ கடையில் சரியா கடையிலன்னு அர்த்தம். இன்னும் கூட மருந்து வேலை செய்யுது, இந்நேரம் அமிர்தம் வந்திருக்கணுமே கையில், அப்படியே விட்டுற வேண்டியது. அதனால விடாதீங்க, முயற்சி பண்ணுங்க. விடாம என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா மாயா என்ன பண்ணும்? முயற்சியை கைவிடுவதற்காக அது ஒரு முயற்சி பண்ணும். இதுல தான் டெஸ்ட் பேப்பர். இது டெஸ்ட் பேப்பர்லாம் கொடுக்கலன்னா மார்க் எப்படிங்க போடுறது? உயர்ந்த பதவி வேற வேணும்னு கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது குழப்பம் வந்தா என்ன கேளுங்க, நான் முரளியில பேசுறேன் பதில. நீங்க நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆக மாயாவும் நல்லா ஸ்ட்ராங்கா வந்து மோதும். நீங்க குத்து சண்டை வீரர்கள், குழந்தையே ஆகலைன்னா உங்களுக்கு பாக்ஸிங் யார்கிட்ட போய் பண்ண போறீங்க? நான் பிகேஸ்க்கு பிரச்சனையே கிடையாதுங்க. பிரச்சனை எல்லாம் யாருக்கு? ஏன்னா நீங்க தான் பாபா குழந்தை ஆயிட்டீங்கல்ல, அதனால வரும். நீங்க சண்டை போடுங்க, வாரியர்ஸ் மாயாவோட போராடுங்க. இதை விட்டுட்டு சில பேர் இங்க பாபாட்ட போனா கிளாஸ்லாம் கேட்டா நிறைய நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வருது, யோகாவே பண்ண முடியல, இனிமேல் கிளாஸ்க்கே வரமாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. பாபா சொல்றாரு, நீங்க கிளாஸ்க்கே வரலன்னா பேஸ் தாட்ஸும் நெகட்டிவ் தாட்ஸும் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். ஜாஸ்தி ஆச்சுன்னா பாபாவோட கனெக்ஷனும் கிடைக்காது. பாபா குழந்தையா இருக்கிற வரைக்கும் தானே கடவுள் கூட உதவி செய்வாரு. இறைவனின் உதவியை வந்து நினைவு இல்லாட்டி கிடைக்காத. சிவ பாபா புரிய வைக்கிறாரு, மம்மா பாபான்னு சொன்னா போதுமா? பாபா குழந்தை ஆகுங்க. நீங்க பாபா குழந்தை ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாபாவுடைய நினைவு உங்க மனசுல பக்காவா வந்துடும். பாபான்னு என்ன அர்த்தம்? ஆத்மாக்களின் தந்தை இறைவன். மற்றபடி இப்ப நம்ம இருக்கிறதே போர்க்களத்துல, யுத்த மைதானம். இதுல உங்களுக்கு ஒரு வேளை வேஸ்ட் தாட்ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் என்ன பண்ணுங்க? அந்த தாட்ஸோட போராடுங்க, போராடி ஜெயிச்சிடுங்க. இதுல பயப்படலாமா? ஒரு போர்க்களத்துல இறக்கி விட்டுருக்காருன்னா பயந்தா எப்படி போர் புரிகிறது? தைரியமா இருங்க. வெளியில நிறைய புயல் வருது இல்லை அடிக்கடி, அப்ப இந்த புயல் நிக்குமா நிக்காதா? அதே மாதிரி மனசுல கூட புயல் நிக்குமா நிக்காதா? நான் கடைசி வரைக்கும் பிக்கமா இருப்பேனா இருக்க மாட்டேனா? இப்படிலாம் டவுட் வந்தது. பாபாட்டையே ஷேரிங் வேற இதுல. அதுதான் இன்னைக்கு முரளியில சொல்லிட்டு இருக்கிறாரு. இது மாதிரிலாம் உங்க மேலேயே உங்களுக்கு டவுட் வரலாமா? கடவுள் மேல டவுட் அது ரெண்டாவது விஷயம். ஆனா செல்ஃப் டவுட் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக இது உங்களோட பலவீனம். நீங்க வந்து சிம்ம வாகினியா காமிச்சிருக்கிறாரு. சிங்கம் போல ஸ்திதி அப்படி இருக்கணும், உயர்வான ஸ்திதி இல்லையா? அதை விட்டுட்டு ஆடு மாதிரி பயந்துட்டு இருக்கலாமா? சிங்கமா ஆடா? யாரு நீங்க? சிங்கம் தானே, யாராவது பயப்படலாமா ஆடு மாதிரி? ஆடுனா அது பாடி கான்சியஸ், மேன்னு சொல்லிட்டு இருக்கல, அப்பதான் பயம் வரும். நான்றத பலி கொடுத்துருங்க, சிம்ம வாகினி ஆகலாம். ஒரே ஒரு லெட்டர் சொன்னாரு, நான் ஐ மே கொடுங்க பலி, சிங்கமா ஆகுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்ன கேளுங்க. மனுஷங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை கிளியரன்ஸ் பண்ண முடியாது. உங்களோட இந்த பர்த் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். நீங்க உண்மையிலே யாருன்னு என்னதான் தெரியும். எதாருன்னா என்ன கேளுங்க. நிறைய குழந்தைங்க தன்னுடைய மனோநிலையை லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு வந்தா இப்ப பேசிட்டு இருக்கிறாரு.